ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது ப்ரீவியஸ் வீடியோ. அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து நான் எப்படி அங்க போனேன், அதாவது டெல்லிக்கு எப்படி போனேன்றது என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோல இருக்கும். பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் எப்படி வந்து நான் அந்த இன்டர்வியூ பேனலை அட்டன் பண்ணேன். எனக்கு இன்னைக்கு நினைச்சாலும் அது ஒரு அளவுக்கு சிரிப்பு தான் வருது. அன்னைக்கு ஆனா பயம் இருந்துச்சு. அன்னைக்கு வந்து நீங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு பயத்துல தான் அந்த பாயிண்ட்டுக்கே போனேன். அது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போறோம், ஏதாவது செய்யணும்ன்ற அந்த லைஃப்ல இருந்த ஒரு கோல், அந்த ட்ரீம்ஸ் அண்ட் மெனி திங்ஸ் இருந்துச்சு. அது வந்து நான் அங்க போனேன். அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் வந்து பாலாஜி, அவர் வந்து ஐஆர்எஸ் வந்து அந்த டைம்ல ட்ரைனிங் ஃபரீதாபாத்ல இருந்தாரு. அவரு வந்து அங்க வந்துட்டு இருந்தாரு. ஸோ அப்ப காலையில வந்து இந்த ஒரு படம் இருக்கும், அது நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. இந்த சுந்தரா டிராவல்ஸா இந்த ஒரு ஒரு படம் இருக்கும், ஒரு வடிவேல் இருப்பாரு, அதுல ஒரு டிராவல்ஸ் படம் இருக்குல்ல, அதுல வந்து ஒருத்தரை வந்து காலையில ரெடி பண்ணுவாங்க, அந்த மாப்பிள்ள மாதிரி ரெடி பண்ணுவாங்க, பவுடர்லாம் போட்டு. என்ன வந்து எனக்கு எனக்கு பயம் தாங்கல. என் ஃப்ரெண்டு அவன் பாலாஜின்ற அவன் தான் வந்து இல்ல இல்ல இரு, டைய போடு, டையும் கட்ட முடியல, எப்படின்லாம் தெரியாது. சி அதான் சொல்றேன், ஒரு ஜெனரேஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் போறேன். யூனோ என்னோட ப்ரீவியஸ் ஜெனரேஷனோ இந்த ஜெனரேஷனோ அவங்க இந்த இதெல்லாம் பார்த்ததில்ல. எனக்கு டைனா என்னன்னே தெரியாது. எங்க ஸ்கூல்லயும் அந்த டைலாம் இல்ல. மேபி சில ஸ்கூல்ல அந்த கல்ச்சர் இருந்துச்சு, டை கட்ட தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, டையும் கட்ட தெரியல. அப்ப பாலாஜி வந்து டை எப்படி கட்டி அவனும் என்ன ஒரு மார்க்கமா ரெடி ஆக்கி வச்சிட்டான். நீ எப்படியாவது அங்க கொண்டு போய் என்ன சேர்த்துடுறா, நான் உள்ள போய் ஐ மீன் சேர்த்துரு பாலாஜி, நான் உள்ள போயிடுறேன். ஸோ அப்ப எப்படியோ சேர்த்து உள்ள போயிட்டேன். அங்க போய் நின்னோம். அப்போ வந்தான், ஆக்சுவலா பாலாஜியும் வந்தான். அதுல நான் ஒரு போட்டோ எடுத்தேன். மேபி அந்த போட்டோ நான் போடுறேன். அந்த ஒரு போட்டோ தான். இப்போ மாதிரி அப்ப பெரிய கேமராலாம் இல்ல. எனக்கு யூபிஎஸ்சி அந்த வாசல் முன்னாடி நான் எடுத்த ஒரே போட்டோ அதுதான். அது நான் அதுக்கப்புறம் நான் நிறைய இன்டர்வியூ போனேன். அதுக்கப்புறம் ஒரு 6 தடவை நான் திருப்பி அங்க போனேன். பட் எதுலயும் நான் போட்டோ எடுக்கல. அந்த ஒரு தடவை தான், ஏன்னா பாலாஜி இருந்தான் அப்போ. அப்ப அந்த போட்டோ இருக்கு, அது மேபி நான் அதை சும்மா போடுறேன், நீங்க பாருங்க. அந்த போட்டோ மேபி சிரிச்சிட்டும் இருப்பேன் அந்த போட்டோல. பட் ஆனா உள்ள வந்து கதறிக்கிட்டு இருந்தேன், என்ன நடக்க போகுது, இவங்க உள்ள போய் என்ன பண்ண போறாங்க. இந்த இதே மாதிரி உள்ள போனேன். உள்ள போனோன்னு மொபைல் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ புது பில்டிங் இருக்கு. ஆக்சுவலா இப்போ இன்டர்வியூ வந்து புது பில்டிங்ல நடக்குது. இப்போ பழைய பில்டிங்ல பாத்தீங்கன்னா அதான் தோல்பூர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டுக்குள்ள போனீங்கன்னா உட்கார்றதுக்கு ஒரு ஒரு இடம் இருக்கும். ஸோ மொபைல் வாங்கி வச்சுட்டு உங்களை ஒரு ஒரு பேனலா உட்கார வைப்பாங்க. இப்போ 30 பேர் போறாங்கன்னா அந்த 30 பேரை வந்து ஒரு 6 சிக்ஸ், ஐ திங்க் 6 ஆர் 5, ஓகே 5 பீப்புளா யூனோ பிரிச்சு ஒரு ஒரு பேனல்ல உட்கார வைப்பாங்க. சரி, இவங்க வந்து இந்த போர்டு, இந்த 5 பேர் இந்த போர்டு, அந்த மாதிரி என்ன ஒரு பேனல்ல உட்கார வச்சாங்க. அந்த பேனலோட கொஞ்சம் அந்த அதாவது உங்களுக்கு தெரியணும்னா தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அந்த பேனல்ல வந்து யாரு வந்து சேர்மன், ஒரு ஒரு போர்டுக்கு ஒரு சேர்மன் இருப்பார். அவர் வந்து டிகே தவான். அவர் ஆக்சுவலா அப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த இன்டர்வியூ பேனலுக்கு வந்திருந்தாரு. அவர் வந்து வைஸ் அட்மிரல் ஆஃப் இந்தியா. இந்த இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சில பேர் இந்த 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 அதான் சொல்றேன்ல, நான் என் ஸ்கூல்லாம் படிக்கும் போது இந்த என்சிசி கேம்ப் எல்லாம் போகும்போதுன்னு வச்சுப்போமே, அப்போ வந்து பயம் இது எப்படி இருக்குன்னு பாருங்க, ரெண்டுமே ஒரே இதுதான். அப்பெல்லாம் பயன்படுத்துவாங்க, இந்த மாதிரி பாத்ரூம்ல பேய் இருக்கு. எவனுமே அந்த என்சிசி கேம்ப்ல அந்த பாத்ரூம் பக்கமே அங்க போனீங்கன்னா அந்த சைட்ல ஒரு இது இருக்கும். அதே மாதிரி இந்த இன்டர்வியூலயும் பண்ணுவாங்க. இவர் வந்து அப்படி பண்ணுவாராம், அவர் வந்து இப்படி பண்ணுவாராம், இவர் வந்து உங்க கால் நடையில வச்சே கண்டுபிடிச்சிருவாராம் நீங்க யாருன்னு. நானும் அப்புறம் எப்படிங்க நடக்கிறது? ஏங்க ஒரு 25 வருஷம் ஒருத்தன் நடந்திருப்பான், அவன் நடக்கிற விதையும் மாத்த முடியுமா என்ன? இல்ல, சில பேர் சொல்லுவாங்க, இந்த பாருங்க நீங்க இந்த ஹேண்டில திறக்கிற விதத்துல வச்சு உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ ஒரு டோர் இருக்குன்னா டோரை எப்படி திறக்கிறதுன்னு இருக்குல்ல. சரி, இப்போ இல்ல இல்ல நீங்க வந்து புஷ் கரெக்டா பண்ணணும், இல்ல நீங்க புல் பண்ணிட்டீங்கன்னா ஐயோ அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, யூ ஆர் நாட், இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு சொல்லி நான் நம்பினது உண்டு. இதை நீங்க பாத்தீங்கன்னா பல இன்டர்வியூல இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டோரை நான் சரியா திறக்காம விட்டேன், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லாம விட்டேன், அதெல்லாம் அவங்க பாக்குறதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு நான் நம்பினேன். அன்னைக்கு நான் வந்து ஐயோ இந்த மாதிரி நம்ம இப்படி எல்லாம் இருக்கணும். ஸோ நான் அந்த அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த கோட்டையும் கழட்ட முடியல. பாலாஜி வந்து அந்த கோட்டையும் டையையும் மாட்டி விட்டான் எப்படியோ. எனக்கு என்னன்னா அந்த கோட் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டா இருந்துச்சு, இதை கலட்டியும் வைக்க முடியல. எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் வேற, ஒரு ஒரு ஆசையில போட்டாதான், ஒரு ஆசையில அது போட்டதுதான். அதுக்கப்புறம் உள்ள போயிட்டா. அதுக்கப்புறம் டிகே தவான் அந்த போர்டு, அந்த போர்டுல வந்து அவர் வந்து இன்டர்வியூக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து அந்த இதுல அந்த பேனல்ல இருந்து உங்களை கூட்டு போய் அந்த போர்டு முன்னாடி உட்கார வைப்பாங்க.
அதாவது அந்த போர்டு இருக்கும், அதுல ஒரு சேர் இருக்கும், நீங்க அது ஒரு 5 நிமிஷம் உட்காரணும். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் முன்னாடி கேண்டிடேட் வருவாங்க, அதுக்கப்புறம் நீங்க உள்ள போகணும். எனக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி என் போர்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு பொண்ணு வந்து போச்சு. அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே வந்துச்சு. அது எனக்கு ஞாபகம் இல்லை இந்த ஃபேஸ் வந்து. பட் ஆனா அழுதுகிட்டே வரும்போது, ஐயோ இன்டர்வியூ நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க. எனக்கு என்ன எனக்கு என்ன பாயிண்ட்னா, இன்டர்வியூனா கொஸ்டின் கேட்க தானே செய்வாங்க. எனக்கு அன்னைக்கு பயம் தாங்கல. அப்போ நான் வந்து எல்லாரும் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாங்க, என்ன கொஸ்டின் கேட்டாங்க. பொண்ணு அழுதுகிட்டே வந்து இந்த மாதிரி சோனார்னா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னு. அந்த மூமெண்ட்ல என்ன ஆச்சுன்னா, சோனார்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணோம். இன்னைக்கு வந்து சாட் ஜிபிடி இருக்கு, மொபைல் இருக்கு, எல்லாம் இருக்கு. இன்னொன்னு அந்த மொபைலை புடுங்கி வச்சுப்பாங்க. நீங்க அதை பாத்தீங்கன்னா மொபைல் அவங்க புடுங்கி வச்சிருவாங்க. சோ அப்போ வந்து கூகுளும் பண்ண முடியாது. ஐயோ எங்கடா போய் சோனார் கேக்குறது அப்படின்ட்டு அவன் வந்து சோனார் சோனார். நான் வந்து காமா முடிவு பண்ணிட்டேன். அவர் சோனார் கேட்க போறாரு, நான் தெரியலன்னு சொல்ல போறேன். டோன்ட் நோ சொல்றது தானே நம்ம வந்து இன்டர்வியூ போறோம். நம்ம கரெக்டா டோன்ட் நோ சொல்லிட்டா நல்ல மார்க் போட்டுருவாங்க அப்படின்ட்டு நான் ரெடி ஆயிட்டேன். அவங்க சோனார்னு கேட்பாங்க, நான் டோன்ட் நோன்னு சொல்ல போறேன்னு தான் நான் உள்ள போனேன். அப்ப பாயிண்ட் என்னன்னா, இந்த பேனல்குள்ள இருந்து ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ராறேன். அதான் இப்ப சொல்லிட்டாங்கல்ல, நீங்க நடக்கிற விதத்தை வச்சு நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு வேற ஒரு டிகே தவான் அவர் வந்து வைஸ் அட்மிரல். வைஸ் அட்மிரல்னா இந்த ஆர்ம் போர்சஸ்ல எல்லாம் இருக்காங்க. ஐயோ இந்த மாதிரி நம்ம நடக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிருவார் போல இருக்கு அப்படின்ட்டு நான் வந்து இந்த மாதிரி பூட்ஸ் அதான் சொன்னேன் என்சிசி, நானும் என்சிசி எல்லாம் போயிருக்கேன். இந்த என்சிசில மார்ச் பாஸ்ட் பண்ற மாதிரி சரி அவர்கிட்ட போவோம். அவர் வந்து நம்மள வந்து சரி இவனை நடைய பார்த்தே கண்டுபிடிச்சிருவாரு. அது வந்து ரொம்ப தூரம் வேற இருந்துச்சு. நான் உள்ள போயிட்டேன். உள்ள போயிட்டு அவரு அவரு என்ன பார்க்கவே இல்லை. சரி என்னடா இது, ஒருவேளை நம்ம பூட்ஸ் கால்ல நடக்கிறது வந்து சவுண்ட் கேட்டுட்டு இருக்காரு போல, திங்க் பண்றாரு போல அப்படின்ட்டு நானும் சார் குட் மார்னிங் அவர் எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அவர் எந்திரிச்சாரு. சரி ஓகே அப்படின்ட்டு என்னடா இதுன்னு பார்த்தா திருப்பி குனிஞ்சுக்கிட்டாரு. திருப்பி இன்னொரு சார் எந்திரிச்சாரு. சரி குட் மார்னிங். சரி அவரும் குனிஞ்சிட்டாரு. அதே மாதிரி மாத்தி மாத்தி ஒரு 4 பேருக்கு நான் குட் மார்னிங் சொன்னேன். யாருமே வந்து உட்காருன்னு சொல்லல. ஏன்டா உட்காருன்னு சொல்ல மாட்டேன். நானும் சரி ஓகே திருப்பி நம்ம குட் மார்னிங் சொல்றது தானே, குட் மார்னிங் சொல்லுவோம் அப்படின்ட்டு நானும் குட் மார்னிங் சொல்றேன். அப்ப சேர்மன் டக்குன்னு எந்திரிச்சு இந்த மாதிரி, ஏன் என்ன பிரச்சனை உனக்கு, ஆர் யூ ஹை அப்படின்னாரு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹைனா இந்த ஜெனரேஷன் ஜென்சி ஜெனரேஷனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஹைனா என்னன்னு தெரியாது. எனக்கு உண்மையாவே தெரியாது. உண்மையாவே அந்த பாயிண்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. சரி ஏதோ திட்டுறாரு போல நம்மள இங்கிலீஷ்ல அப்படின்ட்டு சரி சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார் அப்படின்னா அவர் வந்து இல்ல இல்ல உட்காரு அப்படின்ட்டாரு. உட்காருன்னு ஆக்சுவலா நல்லா சந்தோஷமா தான் சொன்னாரு. உட்காந்துட்டு சொல்லிட்ட போது சரி அதே தானே, அதே பேனல் தான் சோனார் கேட்க போறாரு அப்படின்ட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்கிறேன் அப்படின்ட்டு என்ன கேட்டாரு. இந்த சென்ஸ் வந்து ஆனா அது கொஸ்டினை மாத்திட்டாரு. அவர் கொஸ்டின் கேட்டது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஃபிளைட்ல வந்தேன் சார். அப்ப திடீர்னு ஃபிளைட்டோட ஸ்பீடு சொல்லு. ஃபிளைட்டோட ஸ்பீடா அப்படின்ட்டு எனக்கு தெரியல சார். அவர் சொன்னாரு இந்த மாதிரி ஃபிளைட்ல அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்கப்பா, இந்த மாதிரி இது ஆக்சுவலா இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கணும். அதுதான் நான் சொல்றேன். நான் இந்த ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப இந்த எக்ஸாமினேஷன் நான் சொன்ன மாதிரி இன்னும் அது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த கால்ல இருந்து கண்டுபிடிக்கிறது, டோர்ல இருந்து கண்டுபிடிக்கிறது, நீங்க சொல்ற வார்த்தையில இருந்து கண்டுபிடிக்கிறது, உங்களை இப்படி பிடிச்சிருவாங்க அப்படி பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி சொல்லியே நம்மளுக்கு நிறைய பயம் இருக்கும். அந்த பயத்திலேயே தான் நான் ஆன்சரே பண்ணேன். அந்த பாயிண்ட்ல வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி இல்ல நம்ம கேட்கல, நான் அதை கேட்கல. இதெல்லாம் தான் காஷியஸா ரொம்ப காமா கேட்டிருக்கணும். அந்த ஃபிளைட்ல நிஜமா இன்னொன்னு அதுதான் என் ஃபர்ஸ்ட் ஃபிளைட். வாழ்நாள்லயே நான் ஃபர்ஸ்ட் டைம் கோட்டு போடுறேன். வாழ்நாள்லயே ஃபர்ஸ்ட் ஃபிளைட். அதான் அது அந்த பாயிண்ட் தானே. அந்த ஜெனரேஷன்ல இருந்தா நம்ம வரோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அதெல்லாம் நம்மளுக்கு அன்னைக்கு தெரியாது. எனக்கு இன்னைக்கு புரியுது. இன்னைக்கு அதை வந்து நான் ரொம்ப பெரிய தப்பா உணர்ந்தேன். இது கூட தெரியலையே நம்மளுக்கு. அந்த அந்த இன்னைக்கு எனக்கு புரியுது. நம்மளையே நம்ம ஜட்ஜ் பண்ணி கூடாது. நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம கத்துக்கணும் அவ்வளவுதான். அந்த மூமெண்ட்ல நான் வந்து அவர்கிட்ட சொல்லும் போது ஆனா அவரு அதை பத்தி எல்லாம் ஒன்னும் யோசிக்கல. அவர் அதுக்கப்புறம் என்ன கேட்டாருன்னா இந்த மாதிரி ஸ்பீட் ஆஃப் த ஃபிளைட் தான் கேட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு, நீ எவ்வளவு நேரத்துல டிராவல் பண்ணி வந்த. நான் சொன்னேன் இந்த மாதிரி 2 hours 10 minutes 2 hours 30 minutes இந்த இதுக்குள்ள வந்தேன். சரி 2.5 hours வச்சுப்போமா அப்படின்னாரு. ஓகே சார். அப்புறம் சென்னை டு டெல்லி டிஸ்டன்ஸ் சொல்லு அப்படின்னாரு. என்னடா இது சம்பந்தமே இல்லாம சென்னை டு டெல்லி டிஸ்டன்ஸா.
நான் ஒரு குத்து மதிப்பா இருக்கட்டும் ஒரு 2500 கிலோமீட்டர் சார் அப்படின்னு. இதுவும் தப்பு. இந்த பாயிண்ட் என்னன்னா நம்ம ரொம்ப இந்த இந்த சென்ஸ் வந்து ஒரு 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 இந்த இந்த சென்ஸ் வந்து ரொம்ப பயத்துல ஆக்சுவலா 2500 கிட்டத்தட்ட கரெக்ட். நான் கொஞ்சம் அதிகமா சொன்னேன். ஸோ அந்த பாயிண்ட்ல என்னன்னா அவர் என்ன சொன்னாருன்னா நான் ரொம்ப அதிகமா சொன்னதுக்கு என்னப்பா நீ போய் ஒரு கொல்கத்தா இங்க சென்னையில இருந்து கொல்கத்தா போய் கொல்கத்தால இருந்து டெல்லிக்கு வந்தியா அப்படின்னாரு. சரி அப்படிலாம் இல்ல சார் நேரா தான் வந்தேன். இந்த பாயிண்ட்ல தான் எனக்கு புரிஞ்சது நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு. ஆனா அவர் ரொம்ப கேஷுவலா தான் அதை கேட்டாரு. எனக்கு லேட்டரா தான் புரிஞ்சது எதுக்கு அந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காருன்னு. அதாவது ஸ்பீட் ஆஃப் த ஃபிளைட் கேட்டாரு, நான் சொல்லல. டைம் பீரியட் கேட்டாரு. அவர் டிஸ்டன்ஸ் பை டைம் இதை வந்து கால்குலேட் பண்ணா ஸ்பீடு வந்துடும். ஆக்சுவலா அதை ஒழுங்கா காமா சொல்லியிருந்தா சொல்லியிருக்கலாம். அந்த பாயிண்ட்ல தான் நான் மிஸ் பண்ணேன். நான் இந்த ஹோல் ப்ராசஸ்ல தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி கால்ல இருந்தோ கையில இருந்தோ நீங்க பேசுற விதத்துல இருந்தோ உங்க ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ்ல இருந்தோ அந்த இதெல்லாம் இல்ல. நீங்க எவ்வளவு அந்த இடத்துல பிரசன்டா இருக்கீங்க. அதாவது பிரசன்ட்னா உங்க மைண்ட் வந்து அந்த இடத்துல பிரசன்டா இருக்கா. நீங்க யார் நான் இன்னொன்னு நம்ம பாஸ்ட் யூனோ நம்ம படிச்சதை வச்சுலாம் கேட்பாங்க. ஐஐடி ஐஏஎம்ல இருந்தா தான் மார்க் போடுவாங்க. இப்படி எல்லாம் எனக்கு தாட்ஸ் இருந்துச்சு. ஆனா அவங்க அங்க பார்த்தது வந்து அவர் பாருங்களேன் அவர் வந்து அவரே அந்த ஆன்சரை எடுக்க தான் ட்ரை பண்ணிருக்காரு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல நான் இப்படி சொன்ன உடனே அதான் அவரு நான் இப்படி சொன்ன உடனே அவரும் சிரிச்சிட்டாரு. இந்த சென்ஸ் வந்து அப்படிலாம் இல்லை சார் நான் ஸ்ட்ரைட்டா தான் வந்தேன்னா. சரி நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். அவர் வந்து வாட் இஸ் அப்ப ஃபிளைட் வாட் இஸ் ரேடார் அப்படின்ட்டாரு. நான் வந்து சி ஃபிளைட்ல அந்த ரேடார் கம்யூனிகேஷன்ஸ்லாம் இருக்கும்ல. நான் வந்து ஈஸி வேற. அப்புறம் இப்படி கேட்கும் போது நான் டக்குன்னு வந்து ஏன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே கேட்ட போது சோனார்னு கேட்டா நான் டோன்ட் நோன்னு சொல்லணும். நான் உள்ள போய் அவர் கேட்ட அடுத்த செகண்ட் டோன்ட் நோன்னு சொல்லிட்டேன். அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணா ஐயோ ரேடார் கேட்டாரு. சி இந்த பாயிண்ட்ல என்னால திரும்ப முடியல. அதுக்கப்புறம் அவர் வந்து இல்ல மேன் நீ கொஞ்சம் யோசிச்சு சொல்லு அப்படின்னாரு. நம்ம இப்ப திருப்பி ஆன்சரை மாத்தினா கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு நான் இல்ல சார் எனக்கு தெரியாது அப்படின்னு. ஆனா மீனிங் என்னன்னா அந்த ரேடார் கம்யூனிகேஷன்ஸ் வச்சு எப்படி வந்து ஃபிளைட் வந்து லேண்ட் ஆகுது. இது வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். இந்த பேசிக்ஸ நம்ம உணராம இந்த எக்ஸாமுக்கு வேற நிறைய படிச்சுட்டு போனோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த 2 நாள் ப்ரிப்பரேஷன்ல நான் நம்ம என்டையர் சிலபஸையே படிச்சுட்டு போனேன். என்டையர் சிலபஸையும் ஏன் படிச்சுட்டு போனேன்னா ஐயோ உங்களை இந்த இந்த GS1ல இருந்து கேட்பாங்க, GS2 எதுவுமே அப்படி இன்டர்நேஷனல் அப்படி கேட்பாங்க இப்படி அவங்க பேசிக்கா கேட்கறத ஓப்பன் மைண்டட்ல நம்ம ஸ்கூல்ல படிச்சதை வச்சே ஆன்சர் பண்ணாலே நம்ம நல்லா பண்ணிடலாம். இது ஒரு பாயிண்ட்ல போயிட்டு இருக்கிறது. ரெண்டாவது மெம்பர் இது இந்த பாயிண்ட் தான் இவரு இந்த சேர்மன் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது மெம்பர் இந்த ரெண்டாவது மெம்பர் தான் என்ன பிரச்சனைனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருந்துச்சு. நான் சொன்னல இந்த சென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த பேனலுக்கு முன்னாடி உட்காரணும். உங்களை ஒரு 5 நிமிஷம் உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க பெல் அடிப்பாங்க உள்ள போனோம். நான் அந்த பேனலுக்குள்ள உட்கார்ந்துருந்தேன். பழைய பில்டிங்ல இப்போ இந்த அதான் சொல்றேன் புது பில்டிங் வேற. பழைய பில்டிங்ல வந்து ஒரு கார்டன் இருக்கும். நீங்க அந்த நான் உட்கார்ந்து இருந்தது அந்த கார்டன் பக்கத்துல இருக்கும். எனக்கு ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தாங்க இந்த மாதிரி திடீர்னு வந்து நீ கார்டன்ல என்னென்ன செடிலாம் இருந்துச்சு என்னென்ன பூலாம் இருந்துச்சு நீ அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி வச்சிருந்தாங்க. சரி ஓகே நம்ம உட்காந்து அந்த கார்டன்ல இருக்க ஒரு செடியா பார்ப்போம் அப்படின்ட்டு நான் அந்த கார்டனை பார்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் கால் மேல கால் போட்டுட்டு நான் பாட்டுல உட்காந்துருந்தேன். எனக்கு பக்கத்துல ஒருத்தர் வந்து போன் பேசிட்டு இருந்தாரு. அவர் வந்து நான் கார்டனை பார்த்துட்டு இருக்கேன். அவர் வந்து என்ன பார்த்துட்டு இருந்தாரு. அவர் வந்து என்ன ரொம்ப கூர்மையா பார்த்துட்டே இருக்காரு. எனக்கு என்னன்னா இவர் எதுக்கு என்ன பாக்குறாரு. நான் நினைச்சேன் யாரோ ஒருத்தர் ஓகே ஏதோ சும்மா வந்திருக்காரு போல. நான் திருப்பி அந்த கார்டனே பார்த்துட்டு இருந்தேன். நான் டோரை என்டர் ஆகும் போது அவர் என் கூடயே என்டர் ஆனாரு. நான் அதுக்கப்புறம் உள்ள போய் உட்கார்ந்த அப்புறம் தான் பாக்குறேன் அவரும் ஒரு பேனல் மெம்பரு. அடப்பா நீ பேனல் மெம்பர்னு சொல்ல மாட்டியா. இந்த சென்ஸ் வந்து நான் அப்பதான் ரியலைஸ் பண்ணேன் ஐயோ நம்ம இவர் முன்னாடியே கால் மேல கால் போட்டு அப்புறம் ரெண்டாவது அவரு தான் அது அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படியே கையெல்லாம் இப்படி மேல வச்சுட்டு அப்படியே கால் மேல கால் போட்டு அவர் நான் என்ன செஞ்சனோ அதை அப்படியே ரெப்ளிகாவா செஞ்சு ஓ நீ ஈஸியா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அவர்கிட்டயும் ஒரு மார்க்கமா தான் போச்சுன்னு வச்சுக்கோமே. அவர் வந்து நிறைய கொஸ்டின் வந்து நீ ஈஸி உனக்கு சேட்டலைட் கம்யூனிகேஷன் தெரியுமா எப்படி வந்து கம்யூனிகேஷன் ஆகும். நான் நிஜமாவே பயந்துட்டேன் அந்த பாயிண்ட்ல வந்து ஐயோ நம்ம இவர் முன்னாடி வர கால் மேல கால் போட்டோமே என்ன நடக்க போகுது நம்மளுக்கு மார்க் கம்மியா போட்டுருவாங்க. இதெல்லாம் நான் நினைச்சிருக்க கூடாது. யாருக்கும் குறைஞ்சவங்களும் இல்லை யாரும் யாருக்கும் மேலும் கிடையாது. அந்த இடத்துல அவர் கேட்கிறாருன்னா ஆன்சர் பண்ண வேண்டியது. அந்த இடத்துல நான் உட்காந்து நிஜமாவே அந்த தோட்டத்துல இருக்க ஒரு செடியா
அங்க நீங்க இப்போ இருக்கான்னு தெரியல, இப்போ இருக்கும் அந்த செடியெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். இதுல ஒரு பெரிய தப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஆனா எனக்கு உள்ள வந்து அவ்வளவு கில்ட்டி ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம இவர் முன்னாடி தான் கால் மேல கால் போட்டோம், அவர் என்ன நினைக்க போறாருன்னு நம்மளுக்கு தெரியல. இந்த பாயிண்ட்ல என்னால சரியாவும் சொல்ல முடியல. செகண்ட் மெம்பரும் போயிடுச்சு, தேர்ட் மெம்பர் வந்துச்சு. தேர்ட் மெம்பர் பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு யூபிஎஸ்சியில பெரிய, அதை தான் நான் சொல்றேன் பாருங்களேன், இந்த கண்ணாடிக்குள்ள இருந்து உங்களை பார்ப்பாங்க, ஏதோ உங்களுக்கு கால்ல மைக் வச்சிருப்பாங்க, என்னென்னத்தையோ சொல்லுவாங்க, இல்ல உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, எதையாவது சொல்லுவாங்க. நான் அந்த பயத்துல இருக்கும்போது நீங்க பாருங்களேன், இந்த மெம்பர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டே போன ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு. அவரு வந்து இன்டர்வியூ முடிச்சிருந்தாரு. அவர்கிட்ட இந்த பேனல்ல இருந்து கேட்கப்பட்ட சில கேள்வி இருக்கும், அதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சிருந்தேன். அந்த பேனல்ல இருக்க அதே கேள்வி அவர் கேட்டார். அதுல ஒரு கேள்வி வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல இது இன்னைக்குமே நியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ்னா நீங்க அதெல்லாம் ரொம்ப பெருசா எடுத்துக்காதீங்க. ஏன் நான் சொல்றேன்னா, எல்லாமே எல்லா நேரமும் இம்பார்ட்டன்ட் தான். அதாவது சைனா இந்த பிரம்மபுத்திரா ரிவர் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட அது வந்து நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு டேம் கட்டினாங்க. அந்த டேம் வந்து கட்டிட்டாங்க, இப்ப கிட்டத்தட்ட கட்டிட்டாங்க. அது நம்மளுக்கு லோயர் ரைபேரியன் ஸ்டேட்ல, நம்மளுக்கு அஸ்ஸாம் இந்த இடத்துல எல்லாம் ப்ராப்ளம் வரும். அப்பயும் அது நியூஸ் தான். அதை கேட்கும் போது அவர் வந்து இந்த மாதிரி ஒரு டேம் கட்டுறாங்க, அதோட ஜியோ பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் சொல்லு. நான் வந்து என்ன நினைச்சேன்னா, அவர் ரொம்ப சாஃப்டா தான் சொன்னாரு. நான் என்ன நினைச்சேன்னா, சரி டேம் கட்டுறாங்க, ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கோம், இந்த முல்லை பெரியார் டேம் பத்தி சொல்றாரு, இல்லைன்னா இந்த கர்நாடகால வந்து காவேரியில கட்டுற அந்த டேமை பத்தி கேட்கிறாரு போல அப்படின்ட்டு நான் சார் இந்த டேம் எல்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். நோ நோ நோ, ஐ எம் ஆஸ்கிங் ஒன் மோர் டேம் விச் இஸ் இன்டர்நேஷனலி இம்பார்ட்டன்ட். இன்டர்நேஷனலி இம்பார்ட்டன்ட்னா சார் அந்த பிரம்மபுத்திரால கட்டுறாங்களே அந்த டேமா அப்படின்னு கேட்டேன். தட் டேம் ஒன்லி அப்படின்னு. சி, அதாவது ஏற்கனவே ஒரு நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி கேட்கப்பட்ட அதே கேள்வி. நீங்க இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் மெயின்ஸ்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிங்க, ப்ரிலிம்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிங்க, அவங்க அதுலயே என்ன வந்து ஏன் சார் இதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இந்த எக்ஸாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இப்போ நீங்க நல்லா பாருங்க, அவர் என்கிட்ட நான் மாத்தி கேட்டேன், நான் மாத்தி சொன்னேன், இந்த சென்ஸ் இந்த டேமா அந்த டேமான்னு. அவரு இல்ல 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 அதே பிரம்மபுத்திரா டேமோட ஆன்சரை சொல்லு. எனக்கு அப்பதான் வந்து ஓகே, அதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோமே, அப்ப நான் சொல்லிட்டேன் இந்த சென்ஸ் வந்து அதை சொன்னேன். இது நான் ஹால்ல தான் ரியலைஸ் பண்ணேன். இதை நான் ஹால்ல தான் ரியலைஸ் பண்ணேன். யூனோ, தேர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ். அவங்க ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஒரு பேனலுக்கு போறாங்க, 2 மாசம் இருக்க போறாங்க, நியூஸ் பேப்பர்ல என்ன வருதோ அதுல இருந்து ஒரு 5 கேள்வி காலையில யோசிச்சுட்டு வருவாங்க. நாட் லைக் யூனோ இங்க சொல்ற மாதிரி அவங்க உங்களை, எனக்கு இங்கெல்லாம் சொன்னாங்க இந்த சென்ஸ் வந்து, நீ ஏதாவது சொன்னா அந்த வார்த்தையில இருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப நீங்க சொல்லுவாங்க, அதாவது இந்தியனா பேசணும், சி இந்தியனா பேசணும், தமிழியனா பேசணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம பேசுற வேர்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை ஸ்டேட்னு சொல்லக்கூடாது, இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லணும். அதாவது நான் ஒரு ஸ்டேட்ல இருந்து பிறந்து போறேன், எனக்கு நார்மலா லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் பேசுறேன், என்னோட லாங்குவேஜ் தமிழ், நான் இங்கிலீஷ் பேச போறேன். அதுல வந்து நான் மை ஸ்டேட்னு சொல்லிட்டேன்னு வச்சுப்போம். இப்போ மை ஸ்டேட்ல இருந்து சார் ஃப்ரம் த ஸ்டேட் விச் ஐ கம் சார் ஆர் மை ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுப்போம். இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல இதுல வந்து ஒரு மனுஷன் வந்து இத பார்த்துட்டு உங்க மார்க்கை குறைப்பான் அப்படின்றது எந்த விதத்துல லாஜிக்? ஒரு 200 மார்க்னு வச்சுப்போம், இல்ல ஒரு 275 மார்க்ல இப்ப நான் இவன் மை ஸ்டேட்னு சொல்லிட்டான், இவன் வந்து ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லல, சோ இவனுக்கு வந்து 10 மார்க் கம்மி பண்ணணும் அப்படின்ற அந்த பாசிபிலிட்டி எல்லாம் கிடையாதுங்க. ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம வந்து ஓவராலா தான் பார்ப்போம். இப்ப நீங்க சொல்லும் போது சொல்லிட்டு எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னு தானே முக்கியம். அதாவது ஆமா தமிழ்நாடுக்கு மட்டும்தான், இப்ப சீமான் சொல்ற மாதிரி, சாரி, இந்த சென்ஸ் வந்து தமிழ்நாடு தமிழருக்கே அந்த மாதிரி தண்ணி தமிழருக்கு தான் அப்படின்னு சொன்னாதானே தப்பு. நீங்க ஆனா ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் தானே எடுக்க போறீங்க. சோ இந்த இந்த மாதிரி இருக்கிற இந்த இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது வந்து ஹால்ல அப்படிலாம் அவங்க பாக்குறதா எனக்கு சான்ஸே கிடையாது. அவங்க அப்படி பார்க்கல. அவங்க ரொம்ப கேஷுவலா நான் என்ன பேசுறேன்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நான் தான் அந்த இதுல யூனோ ஐ வாஸ் நாட் டூயிங் வெல். அப்புறம் லாஸ்ட் என்ன இன்னொருத்தர் அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டாரு. அப்புறம் அவர் ஃபேக்டா கேட்டு தள்ளினாரு. யூனோ எத்தனை ஐலாண்ட் இருக்கு அந்தமான் நிக்கோபார்ல, நம்ம எது ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட், என்னன்னோ கேக்குறாரு, எனக்கு பதிலே தெரியல. அவர் இங்க பக்கத்துல வேற உட்கார்ந்துருந்தாரு, இவ்வளவு பக்கத்துல வேற உட்கார்ந்துருந்தாரு. நானும் வந்து அவரு சரி கேள்வி கேட்கறது நிறுத்திடுவாரு அப்படின்னு நானும் பாக்குறேன். எனக்கும் கேள்விக்கு பதிலே தெரியல. எனக்கு அந்த பாயிண்ட்ல எல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு. சரி என்ன விட்டுருங்க நான் போறேன், அந்த பாயிண்ட்ல தான் நான் இருந்தேன். அப்புறம் அவரு கேட்டு முடிச்சிட்டாரு. சரி ஓகே, அதான் இந்த சேம் அதான்
இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரிதான் ஒரு 5 பேருமா இந்த சென்ஸ் அடிக்கிறாங்க. நானும் ஒரு பாயிண்ட்ல வந்து எவ்வளவு நேரம் தான் நல்லவன் நடிக்கிறது. சரி, நான் ஒரு பாயிண்ட்ல போதும் அப்படின்னு நான் இருந்தேன். அப்புறமும் விடல. ஏன்னா இன்னொரு மெம்பர் இருந்தாரு. அவர் வந்து கேட்கும் போது அதுவும் சேம் கொஸ்டின் தான் கேட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு என்ன கேட்டாங்களோ அதே கொஸ்டின் தான் எனக்கு கேட்டாங்க. அவர் வந்து எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் இன் இந்தியான்னு கேட்டாரு. இந்த சென்ஸ் வந்து 70% கோல், 15% ஹைட்ரோ, 15% இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. அப்போ வந்து 15% ஹைட்ரோ, 15% ரெனியூபிள், 2% இது நியூக்ளியர் இருந்துச்சு. இது எனக்கு தெரியும். நான் ப்ரிப்பேரும் பண்ணிட்டேன். அவர் இந்த கேள்விதான் கேட்டாருன்னு எனக்கும் தெரியும். நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே ஒப்பிச்சிட்டேன். சார் 70% கோல், 15% இது, 2%. ஒரு 5 நிமிஷம், ஒரு ஒரு 2 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ் அவரும் என்ன பாக்குறாரு, நானும் அவரை பாக்குறேன். ஏன்னா நான் வந்து ஆன்சர் ரொபாட்டிக்கா ஒப்பிக்கிறேன். அவர் வந்து சரி இவன் ஏதோ சொல்ல போறான், ஏதோ ஒரு கருத்து சொல்ல போறான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த டேட்டா சொல்லிடலனாலும் அவருக்கு பிரச்சனை கிடையாது. அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா நம்ம எனர்ஜி காம்போசிஷன் எப்படி இருக்கு, நான் அதை பத்தி என்ன பேச போறேன், நான் அதை பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன், நான் நியூஸ் பேப்பர்ல அதை பத்தி என்ன படிச்சேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பேசுற ஆன்சரோ இந்த பாயிண்ட்ஸ், இப்ப இந்த மார்க் இன்டர்வியூ இதோட நம்ம கிட்டத்தட்ட அதான் இது கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்துருச்சு. இந்த பாயிண்ட்ல கடைசியா சேர்மனும் ஒரு கொஸ்டின் கேட்டாரு. அப்போ அவரும் வந்து அதான் இதுவும் நான் அது ஏற்கனவே இருந்த கொஸ்டின் தான். மேஜர் போர்ட் மைனர் போர்ட் எத்தனைன்னு கேட்டாரு. இந்த பாயிண்ட்ல நான் இந்த கொஸ்டினும் பார்த்து வச்சிருந்தேன். ஸோ நான் அப்ப சொன்னேன் இந்த சென்ஸ் வந்து 13 வந்து மேஜர் போர்ட், மைனர் போர்ட் வந்து ஒரு 270 பக்கம். அது என்ன 270 பக்கம் கரெக்டா சொல்லு அப்படின்னாரு. ஐயோ கரெக்டான நம்பர் தெரியலையே. என்ன நான் கில்ட்டி தானே சார், தெரியல, கரெக்டான நம்பர் தெரியல சார். ஐ திங்க் இட் இஸ் அரௌண்ட் 270. ஐ வில் கோ செக் த ஆன்சர். இதைத்தான் நம்ம பேசணும், இதைத்தான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும், இதைத்தான் நான் பேசுறதுன்னு சொல்றேன், இதைத்தான் நம்ம பேசுறத பழகுறதுன்னு சொல்றேன். இந்த எக்ஸாம்ல பர்சனாலிட்டி டெஸ்ட் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு ஆன்சரை நம்ம எப்படி சொல்லுவோம், அதுக்கு எப்படி நம்ம வந்து பழகணும், ஒரு கண்ணாடியில பார்த்து எப்படி நம்ம பேசணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து ஒரு கண்ணாடியில பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். யூனோ ஐ டோன்ட் ஹேவ் எனி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மீ. எப்படி நான் பேசுறேன்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு வீடியோல எப்படி பேசணும்ன்றது புரிஞ்சிருச்சு. இந்த பாயிண்ட தான் நம்ம கத்துக்கணும். இது வந்து ஒரு பர்சனாலிட்டி கிடையாது. பர்சனாலிட்டின்றது உங்களோட கோர் ஆட்ரிபியூட்ஸ், உங்க கோர் கேரக்டர், நீங்க யாரு, உங்க வேல்யூ சிஸ்டம் என்ன, இதுதான் உங்க பர்சனாலிட்டி. இது பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு பர்சனாலிட்டியை மாத்துறேன்னு மாத்தாதீங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நிறைய விஷயம் பிராக்டிஸ் பண்ணதான் வரும். இப்போ இந்த பாயிண்ட்ல எனக்கு இந்த இன்டர்வியூல கிடைக்கல. ஐ ஸ்கோர்ட் வெரி லெஸ். இதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஹாரிஸ் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஃபரிதாபாத் எல்லாம் போனேன். அதெல்லாம் இன்னும் பெரிய கதை. இந்த சென்ஸ் வந்து ஃபரிதாபாத் எல்லாம் அந்த ட்ரைனிங் சென்டர்ல எல்லாம் நான் ஏன்னா வீக்கெண்ட் போய் அங்க தங்கி இருந்தேன். அங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதெல்லாம் செம ஜாலியா இருந்துச்சு. ஐ ஆல்சோ ஃபெல்ட் தட் சம்டே ஐ ஷுட் கம் தேர். பட் எனிவேஸ் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அப்புறம் ஹாரிஸும் வந்துட்டான். இந்த சென்ஸ் வந்து தென் ஹீ ஃபினிஷ்ட் ஹிஸ் இன்டர்வியூ. அதுல நிறைய சம்பவம் நடந்துச்சு. அதுல நிறைய பீப்புள் வேர் தேர். மெனி ஆஃப் தெம் ஆர் ஆஃபீஸர்ஸ் நவ். அந்த பாயிண்ட்லாம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இன்னும் ஐ ஸ்டில் ரிமெம்பர். பட் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னதுன்னா இந்த இந்த இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணும்போது என்னோட வயசு ஒரு 25, 24 சம்திங். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்ல எனக்கு என்ன இன்னைக்கு புரியுது அப்படின்னா நிறைய விஷயம் நம்மளுக்கு 25, 26 அந்த டைம் இருக்கும். 25 26 இருக்கும். நிறைய விஷயம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல நம்ம போறோம் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருந்தீங்க அப்படின்னா நிறைய தப்பு செய்யதான் செய்வோம். நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து உடனடியா ஒரே நாள்ல மாற முடியாது. இன்னொருத்தர் வந்து செய்யறாங்கன்றதுக்காக நம்மளும் அதையே செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்க எப்படி குரோ ஆறாங்க. இப்போ சில பேர் 8 மாசத்துல எக்ஸாம பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த 8 மாசத்துல பாஸ் ஆன இல்ல 1 வருஷத்துல பாஸ் ஆன நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா அவங்களோட கரியர் குரோத் பார்க்கணும். அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருதுன்னு பார்க்கணும். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இப்பதான் படிக்க வரீங்கன்னு வச்சுப்போம். நீங்க இப்பதான் வந்து காலேஜ் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்பதான் டிகிரி வாங்கிருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்க பேரண்ட்ஸோ உங்க ஃபேமிலியில யாரும் இல்லைன்னு வச்சுப்போம். நீங்க இதை கம்பேர் பண்றது தப்பு இல்ல. எனக்கு அன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு புரியுது. நம்ம எப்படி பேசணும்ன்றது நான் நினைச்சுக்கிட்டேன். ஐயோ இப்படி பர்சனாலிட்டி எல்லாரும் அப்புறம் இப்ப பாயிண்ட் என்னன்னா போன வீடியோ பாத்தீங்கன்னா இன்டர்வியூ ரிசல்ட் வந்தப்போ எல்லாரும் நல்லா பேசினாங்க. இன்டர்வியூ ரிசல்ட் ஃபெயில் ஆன அப்புறம் அப்படியே தலைகீழ மாறிச்சு. நான் அன்னைக்கே சொன்னேன் இது உனக்கு தேவையில்ல. நான் அன்னைக்கே சொன்னேன் உனக்கு பேச வரல. அன்னைக்கே சொன்னேன் நீ எல்லாம் இப்படி ஐஏஎஸ் ஆவ.
இது என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஹைண்ட்சைட்ல வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிதான். அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஹியூமன் பீயிங்ஸ் தான், நம்ம அப்படிதானே பேசுவோம். நம்மளுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா, ஐயோ இவர் எனக்கு அன்னைக்கே தெரியும் இவன் ரொம்ப பெரிய ஆளா வருவான். ஃபெயில் ஆயிட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? நான் அன்னைக்கே சொன்னேன் இவன் வந்து கிழிக்க போறான் அப்படின்னு. எனக்கு இன்னைக்கு 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 இந்த 10 வருஷம் கழிச்சு என்ன புரியுது அப்படின்னா, நம்ம பார்த்து நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எத்தனை வாட்டி வேணா we can fail how many ever times. எனக்கு என்னோட ஹிஸ்டரி டீச்சர் ஒருத்தர் இருந்தாரு, கார்கி சார்னு சொல்லிட்டு. அவர் இப்பயும் இருக்காரு. நம்ம கார்கி சார் இன்ஸ்டியூட்டே வச்சிருக்காரு ஆக்சுவலா. அவர் வந்து அவர் தான் ஹிஸ்டரி எடுத்தாரு. அவர் ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு கோட் சொன்னாரு, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச கோட். அவர் என்ன சொன்னார், அவர் என்ன ஹிஸ்டரி தான் எடுத்துட்டு இருந்தார். அதுல அவர் சொன்னார் இந்த சென்ஸ் வந்து, we may lose many battles but we should dust, அதாவது நம்ம திரும்பி எழுந்திருக்கணும். ஏன் அப்படின்னா war is yet to be won. நம்ம எத்தனை பேட்டில் தோக்குறோன்றது மேட்டர் இல்ல, கடைசியா வார ஜெயிச்சோமானதான் மேட்டர் அப்படின்னு அவர் அன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ் சொல்லும் போது எனக்கு ரொம்ப, ஆமா இல்ல கரெக்ட். எத்தனை வாட்டி வேணா தோக்கலாம், எத்தனை வாட்டி வேணா இதாகலாம். நான் இதுக்கப்புறம் மாத்தி மாத்தி கிட்டத்தட்ட ஒரு 6 இன்டர்வியூ, ஐ மீன் மொத்த டோட்டல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து 2014. நான் கடைசியா போன இன்டர்வியூ வந்து 2020. அது ஒரு இன்னொரு ஸ்ட்ரேஞ்சான ஸ்டோரி. பட் இந்த April 12 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டே இன் மை லைஃப். So I thought I'll share this video. I hope this video was useful for you. நீங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்கீங்க, இல்ல if you are feeling that you don't fit somewhere, நான் இந்த இடத்துல ஃபிட் ஆகல அப்படின்னு இந்த சமுதாயமோ மத்தவங்களோ உங்களை நினைக்க வச்சா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வளரணும். நம்ம ரொம்ப தூரம் போறோம், லைஃப் வந்து வாழ போறோம். 90 இயர்ஸ் 100 இயர்ஸ் வாழ போறோன்னே வச்சுக்கோங்க. 100 இயர்ஸுக்கும் நிறைய பேர் நிறைய சொல்லதான் போறோம். ஆனா நம்ம வாழ்ந்துட்டே தான் இருக்கணும். நம்ம இன்னும் இதுதான் நம்மளோட டெஸ்டினின்னு கிடையாது. டெஸ்டினி ரொம்ப பெருசு. நம்ம எவ்வளவு கேப்பபிளா ஸ்கில்ஃபுல்லா நம்மள ஆக்கிக்கிட்டோம், கத்துக்கிட்டோம். இத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஐ ஹோப் இதுதான் நான் மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ல பண்ணிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, பயப்படாதீங்க. இந்த மென்டாரிங், இந்த மார்க் டெஸ்ட் இதெல்லாம் வச்சு ரொம்பலாம் கவலைப்படாதீங்க. இந்த எக்ஸாமுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய சம்பந்தம்லாம் இல்லைங்க. இந்த எக்ஸாம் வந்து சிம்பிள். நியூஸ் பேப்பர் படிக்கணும், என்சிஆர்டி படிக்கணும், புக்கு படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணணும். அது இன்டர்வியூக்கே அதே தான். நீங்க இன்டர்வியூக்கே ஒரே கேள்வி கேட்கறாங்கன்னா மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ்ல கேட்க மாட்டாங்களா என்ன? நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். Hello friends, we in Minds of Aspirant are very happy to announce that this time we will be starting a batch, link and batch, a core link and batch spanning for prelims, mains. You want to have answer writing, mentoring, guidance, what to study for preliminary examination, what are the tests. Everything is part of this exam. This is a complete prelims cum mains batch. All the features that you would want in civil services will be part of this program. We in Minds of Aspirant used to you have programs like Acumen, Xingshang. Acumen was a main centric program, Xingshang was a prelim centric program. This time we thought we will start, or then we have Gene, which is an anthropology batch. But now this time we are going to start this Lincoln batch, which is going to be a comprehensive batch covering all the features of the UPSC civil services examination in very a friendly manner, the way that you would want us to teach you. We will be there guiding you, mentoring you, being there with you in all your approach to this exam. So if you like this video, please like, share and subscribe to Minds of Aspirant. You can send this video to anyone who is preparing for civil services and to your family members who want to know about civil services also. There is a Telegram channel, Minds of Aspirant official as well. You can click that link and join the group, and you can ask for whatever doubts that you have. And also you can click the bell icon so that you will get regular updates from Minds of Aspirant. Thank you. All the best.